தில்சே அப்படின்ற படத்தின் மூலமா நடிகையா பிரீத்தி சிந்தா தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாங்க. இந்த படம் தமிழ்ல உயிரே அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆச்சு. பிரீத்தி சிந்தா அறிமுகமான காலகட்டத்தில் ஐஸ்வர்யா ராய், ராணி முகர்ஜி, பிரியங்கா சோப்ரா போன்ற பல நடிகைகள் முன்னிலையில இருந்தாலும் அவங்களுக்கும் கடும் போட்டி கொடுக்கும் நடிகையா தான் பிரீத்தி சிந்தா இருந்தாங்க. தன்னோட 32 வயசுல சினிமா வாழ்க்கையை விட்டு விலகினாங்க. இந்தி சினிமா தயாரிப்பாளர் சாந்தர் அம்ரோஹி பிரீத்தி சிந்தாவை தன்னோட மகள் போன்று பார்த்து கொண்டாராம். 2011ஆம் ஆண்டு அவர் உயிரிழப்பதற்கு முன்னாடி அவருக்கு சொந்தமான ரூபாய் 600 கோடி சொத்து பிரீத்தி சிந்தா அவர்கள் பேர்ல அம்ரோயி எழுதி வைக்க முன் வந்திருக்காரு. அவரோட குழந்தைங்களை விடுத்து பிரீத்தி சிந்தா பேர்ல எழுதி வைக்க காரணம் பிரீத்தி சிந்தா அவர்கள் மேலே காட்டிய அளவு கடந்த அன்பு தானா. எப்பவுமே அவருக்கு ஆதரவாகவும் அன்பாவும் பிரீத்தி சிந்தா இருந்திருக்காங்களாம். இது போன்ற காரணங்களால தான் தன்னோட சொந்த குழந்தைகளை விடுத்து பிரீத்தி சிந்தா அவர்களுக்கு 600 கோடி சொத்துக்களை எழுதி வைக்க முன் வந்திருக்காரு தயாரிப்பாளர் அம்ரோஹி. ஆனா இந்த சொத்துக்களை பிரீத்தி சிந்தா ஏற்க மறுத்துட்டாராம். மேலும் தனக்கு அந்த சொத்துல எந்த ஆர்வமும் கிடையாது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்களாம்.